தமிழ்நாட்டில் வந்து எல்லா அரசு மருத்துவமனைகளிலுமே வந்து தரமான சிகிச்சை அளிக்கப்படுதுன்றது தான் ஃபஸ்ட்டு உண்மையான ஒரு விஷயம். இதில் இந்த செவிலியர் மாணவி பார்த்திங்கன்னா சீதாலக்ஷ்மி 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சில வீசிங் ப்ராப்ளம் மாதிரி, மூச்சுத்திணறல் ப்ராப்ளம் மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதற்கான சிகிச்சையும் அவங்க எடுத்துருந்துருக்காங்க. சிகிச்சை எடுக்கும்பொழுது தான் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க உணர்த்தப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அவங்க உள்ளே போயிருக்காங்க. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை பேசிக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவே அடிப்படையான சில மருத்துவ ஆய்வுகள் வந்து எல்லாமே பண்ணிவிட்டு அது எல்லாமே அவங்க தகுதியாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் தான் அவங்கள அறுவை சிகிச்சைக்கு எடுப்பாங்க. அறுவை சிகிச்சைக்கு எடுக்கும் பொழுது உள்ளே வந்து அறுவை சிகிச்சை மேடையில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய சூழ்நிலைகளை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். இது வந்து செவிலியர்ன்றதை தாண்டி ஒரு மனிதர் அப்படின்னு நாங்கள் பார்த்தாலுமே ஒரு மருத்துவத்துறையில் எங்களுக்கு எத்திக்ஸ் வந்து கண்டிப்பாக அலட்சியமாகவோ இல்லை வேண்டுமென்றோ இது வந்து நடைபெறவில்லைன்றது தான் ஒரு உண்மையான கருத்து. வேண்டுமென்று யாரும் இல்லை அலட்சிய போக்காக யாரும் நடக்கவில்லை. இது வந்து சூழ்நிலையின் காரணமாக, ஒரு பணிச்சுமையின் காரணமாக கூட, இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக, இல்லை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிக்கலாம். இதுக்கு அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, மனித வளம், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மனித வளம் வந்து இப்போது ஐபிஹெச்எஸ் நார்ம்ஸ் இருக்குது, இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நார்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி என்எம்சி, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நார்ம்ஸ் படி வந்து மருத்துவ பயனாளிகள் எவ்வளோ பேர் ஒரு படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவமனையில் இருக்கணுமோ அவ்வளவு பேருக்கு உண்டான அந்த மருத்துவ ஊழியர்கள், அது மருத்துவர்களாக இருக்கலாம், இல்லை செவிலியர்களாக இருக்கலாம், இல்லை அடுத்த கட்ட மருத்துவ பணியாளர்களாக இருக்கலாம். இவர்கள் வந்து அந்த விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப, ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஷியோக்கு ஏற்ப இருக்கும் பொழுது தரமான சிகிச்சையை வந்து அவங்களால வந்து வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து வேண்டுமென்றே நிச்சயமாக நடைபெறவில்லைன்றது தான் ஆணித்தரமான ஒரு கருத்து. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை.